வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சேமியா தோசை செய்ய போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு நான் கடம்ப சட்னி இன்றைக்கி வச்சுருக்கேன். என்கிட்ட கேட்டிருந்தாங்க கடம்ப சட்னி எப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி கடம்ப சட்னியும் செஞ்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேமியா அரை கப் எடுத்துருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சேமியா வறுத்த சேமியாவாக இருந்தால் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ கலர் மாறிடுச்சு, எடுத்துடலாம். ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ரவை லேசாக அந்த வாசம் வரவும் அமர்த்திடலாம். போதும். ரவையும் சேமியாவும் வறுத்துட்டோம். அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன். கரம் மசால் தூள் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால நான் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தழை. நீங்கள் இதில் கேரட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு தயிர். தயிர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது. ரொம்ப புளிச்சிச்சின்னா உங்களுக்கு அந்த டிஷ்ஷோடைய டேஸ்ட்டே வீணாக போயிடும். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோம். ஏன்னா ரவையும் ஊறிடும், சேமியாவும் ஊறி ரொம்ப கெட்டியாக வந்துடும். எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வச்சுருவோம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். உருட்டுற அளவுக்கு இருக்கணும். மாவு ரெடி. இந்த சேமியா போடுறதுக்கு காரணம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சேமியா கருகி போயிடும். இப்போ ஆயில் தேவைன்னா லேசாக ஊற்றிக்குவோம். நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி. ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். துவரம்பருப்பு போடும்போது அந்த சட்னி கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 4 மிளகாய், பெருங்காயம் கொஞ்சம், ரெண்டு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும். இந்த கடம்ப சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. 2 தக்காளி பழம் போடுறேன். நான் வந்து பெங்களூர் பழம் ஒன்றும் நாட்டு தக்காளியும் போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி புளிப்புக்காக பெங்களூர் பழம் நல்லா கொஞ்சம் கிரேவி அதிகமாக இருக்கிற மாதிரி சட்னி நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சிருச்சு.
ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கறிவேப்பிலை கொஞ்சம், மல்லி ஒரு கைப்பிடி அளவு. இப்போ மல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அமர்த்திடுவோம். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிடலாம். நல்ல வாசமாக இருக்குது. கதம்ப சட்னி ரெடி. இதை தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை, கதம்ப சட்னி ரெடி. எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.